Hello folks, welcome to Biostats. I am Dr. Mohan Athanari. First of all, inform to the one of the happiest news. The past 4.17 version வந்து மே மாதத்துக்கான எடிஷன் 2024. ஸோ the current version for the 4.17 version ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் பாஸ்ட் 4 வந்து ஃப்ரீ எடிஷன் தான். ஸோ ஓப்பன் சோர்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கலாம். இதனோட லிங்க்கை வந்து நான் சேனலோட வெப் பேஜில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அண்டு இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் பாஸ்ட் 4.17 எடிஷன். இப்போ பாஸ்ட் 4.17 எடிஷனில் ஒரு டேட்டாவை வச்சு பாக்ஸ் பிளாட் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த டேட்டா. நான் வந்து 5 டிஃப்ரெண்ட் வாட்டர் சாம்பிள்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ வாட்டர் சாம்பிளை வந்து பிஹெச்ங்கிற ஒரு பேராமீட்டர் மட்டும் தான் அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து 5 டைம் ரிப்ளிகேஷன் எடுத்துருக்கோம். ஸோ சாம்பிள் ஏ ஒன் வாட்டர் சாம்பிள், அண்டு சாம்பிள் பி செகண்ட் ஒன் வாட்டர் சாம்பிள், அண்டு சாம்பிள் சி தேர்ட் வாட்டர் சாம்பிள், அண்டு சாம்பிள் டி ஃபோர்த், அண்டு சாம்பிள் இ ஃபிஃப்த் வாட்டர் சாம்பிள்ஸ். ஸோ பிஃபோர் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் ஒரு டேட்டா வந்து எப்படி என்ட்ரி பண்ணுறது, அதை எப்படி எடிட் பண்ணுறது, அதை எப்படி கஸ்டமைஸ்ட் பண்ணுறது, அல்லது எப்படி ஆல்டர்னேட்டிவ் பண்ணுறது, சேஞ்சஸ் கரெக்ஷன்லாம் பண்ணுறது எப்படிங்கிறது தெரியலனா அதுக்கான வீடியோ பிஃபோரை போட்டிருக்கிறேன். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு டேட்டாவை எப்படி எடிட் பண்ணுறது, கஸ்டமைஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நான் அதனால் டேரெக்டாக டேட்டாவை என்ட்ரி பண்ணி வச்சுருக்கேன். இந்த டேட்டா வச்சு எப்படி வந்து இப்போது பாக்ஸ் பிளாட் வரையலாம். ஸோ அதனோட இன்டர்பிரட்டேஷனை சேர்ந்து பார்க்கலாம். ஸோ இப்போ டேட்டா வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து ஷிஃப்ட் கீயை செலக்ட் பண்ணிட்டு நேவிகேஷன் கீயை வச்சு டேட்டாவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டேட்டாவை மட்டும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பாஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் பிளாட் மெனுவில் பார் சார்ட் ஸ்லாட் பாக்ஸ் பிளாட் ஸோ செலக்ட் பண்ணோம்னா பாக்ஸ் பிளாட் ரெடி. இது பிளாட் டைப்புங்கிற ஆப்ஷனில் நிறையா டைப் ஆஃப்ஸ் பிளாட் கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ பாக்ஸ் பிளாட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பாக்ஸ் பிளாட் ஆல்ரெடி செலக்டரில் இருக்குது. ஓகே, இதில் வந்து நமக்கு வித்து 100% அப்படிங்கிறது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பாக்ஸ் பிளாட்டோட வித்து வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ வித்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பாக்ஸ் பிளாட்டோட வித்து வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது ஸ்டாண்டர்டான 100 தான் இருக்குது. ஸோ 100 செட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ளிப் ஆக்சஸ் அப்படிங்கிறது ஒய் எக்ஸஸை எக்ஸஸாகவும் எக்ஸஸை ஒய் எக்ஸஸாகவும் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ ஃப்ளிப் எக்ஸஸ். அடுத்து ஃபஸ்ட் ரோ இன் எக்ஸ் போல்ஸ். ஸோ டேட்டா வந்து ஒரே மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதாவது குறைவான மதிப்புள்ள டேட்டா வந்து ஃபஸ்ட்டும் அடுத்தடுத்து மதிப்புள்ள குறைவான வேரியபிள் கொண்ட மதிப்புள்ள டேட்டா ஃபஸ்ட்டு, செகண்ட் 2, அதாவது லோயஸ்ட் டேட்டா வந்து ஏ, இ, சி, பி அண்ட் டிஏ வந்து ஹையஸ்ட் பிஹெச் சாம்பிள்ஸ். ஸோ அதனோட மதிப்பு மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து கனெக்டிங் லைன். ஸோ இது கனெக்டிங் லைன் ஒவ்வொரு பாக்ஸ் பிளாட்டும் மீடியம் வேல்யூவோட கனெக்ட் பண்ணக்கூடிய லைன். ஸோ இதுதான் மீடியம் லைன். இது வந்து கனெக்டட் லைன்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த பாக்ஸ் பிளாட்டோட இன்டர்பிரட்டேஷன் பார்த்தலாம். ஸோ இதுதான் சாம்பிள் ஏ, இது சாம்பிள் பி, சாம்பிள் சி அண்டு சாம்பிள் டி அண்டு சாம்பிள் இ. ஸோ த சென்டர் ஆஃப் த வேல்யூங்கிறது மீடியம் லைன். எல்லா சாம்பிளுக்குமே சென்டர் ஆஃப் இந்த லைன் வந்து மீடியம் வேல்யூ. அந்த மீடியம் வேல்யூவோட இந்த லைன் கனெக்டிங் லைனில் இருக்கும். ஸோ இது வந்து விஸ்கர் வேல்யூ, லோயஸ்ட் வேல்யூ அண்ட் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ இதை ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சாம்பிள் ஏவை பார்த்துடலாம். ஸோ குறைஞ்ச பிஹெச் மதிப்பு மார்லியின் மத்தியில் குறைவான பரவலை கொண்டுள்ளது. இது வந்து குறைவான அளவு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. பிஹெச்சோட வேல்யூ குறைவாக இருக்குது. அடுத்து சாம்பிள் பி மிதமான பரவலுடன் ஒப்பிடுகையில் அதிக பிஹெச் மதிப்புகளை கொண்டுள்ளது. ஸோ சாம்பிள் பி வந்து ஹையஸ்ட் பிஹெச் மதிப்பை கொண்டுள்ளது. நெக்ஸ்ட்டு வந்து சாம்பிள் சி ஒப்பீட்டளவில் குறுகிய பரவலுடன் பி மற்றும் டியுடன் ஒப்பிடும் பொழுது சற்று குறைவான பிஹெச் மதிப்பை கொண்டுள்ளது. அடுத்து சாம்பிள் டி மிதமான பரவலுடன் அதிக பிஹெச் மதிப்பை கொண்டுள்ளது. இருக்கிறதுலே நம்ம சாம்பிள் ஹையஸ்ட் பிஹெச் வேல்யூ கொண்டது சாம்பிள் டி. ஸோ சாம்பிள் இ வந்து குறைவான pH மதிப்பு மற்றும் சிறிய அளவிலான பரவல்
மாதிரி ஏ போன்றது, ஆனால் வரம்பில் சற்று குறைவாக உள்ளது. ஸோ ஏ போன்றது தான் குறைவான மதிப்பு, பட் ஆனால் வரம்பில் வந்து சின்னதாக இருக்குது. அடுத்து இது வந்து வரிசையாக ஒப்பிடும் பொழுது ஏயின் மதிப்பு சராசரி மதிப்பு 6.5உடன் தொடங்குகின்றது. ஸோ இதன் வந்து மீடியமோட வேல்யூ மதிப்பு வந்து 6.5உடன் தொடங்குகின்றது. பின்னர் உச்சத்தை தொடுகின்றது 8 சாம்பிள் பி 8 pH மதிப்பு அண்டு மற்றும் திரும்பி சி சாம்பிளுக்கு வரும்போது pH வந்து குறைகின்றது 7க்கு. நடுத்தரமான pH மதிப்பை சாம்பிள் சி கொண்டுள்ளது மற்றும் பின்னர் அதிகபட்ச உச்ச உயரமாக சாம்பிள் டி உயர்கின்றது. இதன் மதிப்பு 8.3. அடுத்து pHன் மதிப்பு இறுதியாக குறைகின்றது. இதன் மதிப்பு ஏவை போன்று 6.5 மதிப்பு கொண்டுள்ளது. இதில் வந்து சாம்பிள் பியும் சாம்பிள் டியும் அதிகப்படியான காரத்தன்மையை கொண்டுள்ளது. சாம்பிள் சி நடுநிலையான pH மதிப்பை கொண்டுள்ளது. சாம்பிள் ஏ மற்றும் சாம்பிள் சி அமிலத்தன்மை கொண்ட வாட்டர் சாம்பிள்ஸ். ஸோ இந்த கனெக்டர் லைனை பற்றி பார்க்கணுன்னா, இந்த இணைக்கும் வரிசையானது மாறிலிகள் முழுவதும் சராசரி pH மதிப்பு எவ்வாறு ஒப்பிடப்படுகின்றன என்பதை தெளிவாக காட்சிப்படுத்துகின்றது. இது பாக்ஸ் பிளாட்டை விட மிகவும் திறன்பட தொடர்புடைய நிலைகள் மற்றும் போக்குகளை வலியுறுத்துகிறது. ஸோ அந்த கனெக்டர் லைன் வந்து பாக்ஸ் பிளாட்டை விட மிகவும் தெளிவான டேட்டா விசுவலைசேஷனுக்கு பாக்ஸ் பிளாட்டு கூடவே நமக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை வந்து இப்போ எப்படி கஸ்டமைஸ்டு பண்ணலாம் அந்த பாக்ஸ் பிளாட் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்காக கீழே கிராப் செட்டிங் ஆப்ஷன்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் கிராப் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் வந்து கலர் செக் பாக்ஸ். ஸோ கிரேஸ்கல் இந்த கலர் செக் பாக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் திக் லைன். ஸோ இதுதான் திக் லைன். அண்ட் இதில் ஃபாண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனா, ஸோ ஃபாண்ட் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு நம்ம ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி டைம் ரோமன் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ டைம் ரோமன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் 14. ஓகே. நெக்ஸ்ட் டைட்டில் வந்து பாக்ஸ் பிளாட். ஓகே. தென் எக்ஸோட ஸ்டார்டிங் வேல்யூ 0. ஸோ சாம்பிள் வந்து நம்ம டெக்ஸ்ட் வடிவில் தான் கொடுத்துருக்கனால நமக்கு தேவையில்லை. ஒய்யோட மதிப்பு வந்து ஸ்டார்டிங் 6 pH மதிப்பு 6 ஆகும். மேக்ஸிமம் 7 9 இருக்குது. ஸோ இதுவே நமக்கு போதுமானது. அடுத்து ஃபிக்சலோட சைஸ் வந்து 1772 அண்ட் ஹைட் வந்து 977. ஸோ எக்ஸ்ஹெச்எஸ் லேபிள் இதை என்ட்ரி பண்ணாலும் நமக்கு லேபிள் காட்டாது. ஸோ ஒய்எக்ஸ்எஸ் லேபிள் மட்டும் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஒய்எக்ஸ்எஸ் லேபிள் நமக்கு pH. ஸோ pH ஓகே. இங்கே pH வந்து ஸோ ஒய்எஸ்எஸ் வேல்யூ. அண்டு இதை எப்படி சேவ் பண்ணலான்னா, எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸில் சேவ் ஜேபிஜி சேவ் ஆஸ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபைல் அங்கே சேவ் ஆயிரும். நமக்கு வேணும்னா இந்த ஃபைலை நம்ம பேப்பர் பப்ளிகேஷனுக்கோ இல்லை ப்ரெசன்டேஷனுக்கோ இல்லை தீசிஸ் சப்மிஷனுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் பாக்ஸ் பிளாட் எப்படி வரைகிறது மற்றும் அதனோட இன்டர்பிரேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.